26,000 ரவுடிகள் பட்டியல் தயார். குண்டாஸ் சொத்துக்கள் முடக்கம், குறைந்தது குற்றங்கள். அடித்து தூக்கிய டிஜிபி ஷங்கர் ஜிவால். அரசியல் காழ்ப்புணர்ச்சி, முன்விரோதம், பழிக்கு பழி, சொத்து தகராறு, காதல் தகராறு, குடும்ப தகராறு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தமிழகத்தில் வெவ்வேறு இடங்களில் கொலைகள் நடந்த வண்ணம்தான் இருக்கின்றது. திட்டமிட்டும் கூலிப்படைகளை ஏவியும் நண்பர்கள் ஒன்று சேர்ந்தும் அரங்கேற்றும் கொலை சம்பவங்கள் தமிழக மக்களின் தூக்கத்தை கெடுத்து வந்தது. ஆனால் தற்போது அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. கொலை குற்றங்கள் உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை குறைக்க தமிழக டிஜிபி ஷங்கர் ஜிவால் அவர்களின் உத்தரவின் பேரில் துரித நடவடிக்கை மூலம் பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக கொலையாளிகள் அடையாளம் காணப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டு வருகின்றனர். கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் போலீஸ் ரோந்து வாகனங்கள் உள்ளிட்ட காவல் பணிகளால் பொதுமக்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 2023ஆம் ஆண்டை விட தற்போது 7% அளவுக்கு கொலை குற்றங்கள் குறைந்துள்ளதாக தமிழக டிஜிபி ஷங்கர் ஜிவால் புள்ளி விவரங்களுடன் அறிவித்துள்ளார். அவர் கூறும்போது, தமிழகத்தில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் கடந்த 2019ஆம் ஆண்டு 1745 கொலை குற்றங்களும், கடந்த 2020ஆம் ஆண்டு 1661 கொலை குற்றங்களும் அரங்கேறியுள்ளன. அதாவது இது 84 அளவுக்கு குறைவு. அதேபோல் கடந்த 2021ஆம் ஆண்டு 1686ஆக இருந்த கொலை குற்றங்கள் 1690ஆக உள்ளது. 1598ஆக கடந்த 2023ஆம் ஆண்டு பதிவான கொலை குற்றங்கள் 109 அளவுக்கு குறைந்து 1489ஆக பதிவாகியுள்ளது. இவ்வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் கொலை குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக தமிழக டிஜிபி ஷங்கர் ஜிவால் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் ரவுடிகளின் கொட்டத்தை ஒடுக்கவும் கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன்படி போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் சந்தேகப்படும் வகையில் குற்ற செயல்களில் ஈடுபடுவது போல் தெரிய வந்தாலோ அல்லது குற்ற வழக்கில் ஜாமீனில் வெளியே வரும் ரவுடிகள் மீண்டும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுகிறார்களா என்பது குறித்தும் போலீசார் ரகசிய தனிப்படை அமைத்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் 421 ரவுடிகள் A+ பிரிவிலும் 836 ரவுடிகள் A பிரிவு ரவுடிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 6398 B பிரிவு ரவுடிகளும் C பிரிவை சேர்ந்த 18,807 ரவுடிகளும் ஆக மொத்தம் 26,462 ரவுடிகள் தமிழகத்தில் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிலும் குறிப்பாக ரவுடிகள் குற்ற சம்பவங்களில் பெற்ற பணம் மூலமாக வாங்கி குவித்துள்ள சொத்துக்களை முடக்கவும், வங்கிகளில் டெபாசிட் செய்துள்ள பணத்தை முடக்கவும் தமிழக டிஜிபி ஷங்கர் ஜிவால் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எந்த பாரபட்சமும் காட்டாமல் கூடிய விரைவில் அவர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டு வங்கி கணக்குகள் ஃப்ரீஸ் செய்யப்படும் என்றும் உறுதியாக தெரிகிறது. அதன்படி தமிழக டிஜிபி ஷங்கர் ஜிவால் அறிவுறுத்தலின் பேரில் போலீஸ் சூப்பரண்டுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தம் கொலையாளிகள், கூலிப்படையினர், அனைத்து பிரிவு ரவுடிகளும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டு வருகின்றனர் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆக மொத்தம் குற்றமில்லா தமிழகத்தை உருவாக்க தமிழக டிஜிபி ஷங்கர் ஜிவால் அவர்களின் தலைமையிலான போலீசார் இரவு பகல் பாராமல் கடுமையாக பணியாற்றி வருகின்றனர். கொலை குற்றங்கள் குறைந்ததற்கான புள்ளி விவரம் வெளியானதை தொடர்ந்து பொதுமக்கள் தமிழக டிஜிபி ஷங்கர் ஜிவால் அவர்கள் தலைமையிலான காவல்துறையை வெகுவாக புகழ்ந்து வருகின்றனர்.